வாழ்க்கையில் நாம் எதையாவது பிடித்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு மனிதர், ஒரு அடையாளம். ஆனால் இந்த பற்றுதல்களே நம்மை கட்டி போட்டிருக்கிறதா? அஷ்டாவக்ர கீதையின் இந்த ஸ்லோகங்கள் பற்றுகளை தாண்டி வாழும் உண்மையான சுதந்திரத்தை நமக்கு காட்டுகிறது. ஸ்லோகம் 29. பற்றினால் பிணைப்பு, பற்றிக்கொண்ட மனமே பிணைப்பு, பற்றில்லாத மனமே சுதந்திரம். நமக்கு ஏன் துன்பம் வருகிறது? நாம் எதையாவது விட முடியாததால். ஒரு நினைவை பிடித்து வைத்திருக்கிறோம், ஒரு மனிதரை பிடித்து வைத்திருக்கிறோம், ஒரு எதிர்பார்ப்பை பிடித்து வைத்திருக்கிறோம். அந்த பற்றுதலே நம்மை உள்ளுக்குள் கட்டி வைக்கிறது. விட்டுவிட்டால் அந்த நிமிடத்தில் ஒரு இலகுவான உணர்வு. ஸ்லோகம் 30. மனத்தின் அமைதி. மனம் அமைதியாக இருந்தால் உலகம் எப்படி இருந்தாலும் சாந்தமே. வெளி உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறும். ஆனால் உன் மனம் அமைதியாக இருந்தால் எதுவும் உன்னை குலைக்க முடியாது. அமைதி என்பது வெளிநிலைமைகளின் விளைவு அல்ல, உள்நிலையின் வெளிப்பாடு. ஸ்லோகம் 31. இரட்டைத்தன்மையை தாண்டி இது நல்லது, அது கெட்டது, இது சரி, அது தவறு, இப்படி நாம் உலகத்தை பிரிக்கிறோம். ஆனால் ஞானி, அவன் எதையும் பிரிக்க மாட்டான். அவன் பார்ப்பது ஒன்றையே, அனைத்தும் ஒன்றே. அந்த ஒன்றை உணர்ந்தவனுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஸ்லோகம் 32. ஆசையில்லாத ஆனந்தம். ஆசையில்லாத மனமே உண்மையான ஆனந்தம். நாம் நினைப்பது என்ன? ஆசை நிறைவேறினால்தான் சந்தோஷம். ஆனால் அது தற்காலிகம். ஒரு ஆசை நிறைவேறினால் மற்றொரு ஆசை வரும். இந்த ஓட்டம் முடிவில்லாதது. ஆனால் ஆசை இல்லாமல் இருந்தால் அந்த அமைதியில் ஒரு நிரந்தர ஆனந்தம். ஸ்லோகம் 30. இயல்பான சுதந்திரம். ஞானி எதையும் முயற்சிக்க மாட்டான். அவன் சுதந்திரமாக இருக்க முயற்சிக்க மாட்டான். ஏனெனில் அவன் ஏற்கனவே சுதந்திரம். நாம் மட்டும்தான் நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு பிறகு விடுதலை தேடுகிறோம். உண்மையில் நீ எப்போதுமே சுதந்திரமானவன். ஸ்லோகம் 34. நீயே அந்த உண்மை. நீ தேடுவது வேறு எதுவும் இல்லை. நீயே அந்த பரிபூரணம். நாம் தேடிக்கொண்டிருப்பது ஒரு அனுபவமோ, ஒரு நிலைமையோ, ஒரு சாதனையோ. ஆனால் உண்மையில் நீயே அந்த அமைதி, நீயே அந்த ஆனந்தம், நீயே அந்த முழுமை. நீ அதை வெளியே தேடுவதால் தான் அது தூரமாக தெரிகிறது. முடிவு. பற்றுகளை விடு, பிரிவுகளை விடு, ஆசைகளை விடு. சிறிய இடைவெளி. நீ எதையும் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. நீயே முழுமை. அதை உணர்ந்தவுடன் வாழ்க்கை ஒரு சுமை இல்லை, ஒரு சாந்தமான ஓட்டம். அதுவே ஞானம். அதுவே உண்மையான சுதந்திரம்.